ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டீ போட போகிறேன். டீ மாஸ்டர். நான் டீ மாஸ்டர், அந்த மாதிரில டீ மாஸ்டராக இருந்தேன். அப்புறம் ஆட்டோ மாஸ்டராக இருந்தேன். இப்போ வந்து மாடு வச்சுட்டு இந்த பால் பீச்சு இப்போ பால்காருக்கு ஊற்றியாச்சு. இப்போ நாங்கள் டீ போட போகிறோம் வீட்டுக்கு. இப்போ வீட்டில் டீ மாஸ்டர். வீட்டில் டீ மாஸ்டர். இப்போ 1 கரண்டி, 2 கரண்டி, 3 கரண்டி, 3 கரண்டி போட்டாச்சு. ஏன்னா டீ தூள் வந்து ஸ்ட்ராங் இல்லை. ஹாய். அதனால் இந்த டீ தூள் போட்டாச்சு. இது கொதிக்கணும். 4 பேருக்கு டீ வேணும்ல, எனக்கு, மனைவிக்கு, 2 பிள்ளைங்களுக்கு. பையன் இப்போ பள்ளிக்கூடத்துலேருந்து வந்துருவேன். அது வந்தவொடனே என்ன வேணும், என்ன இருக்குன்னு வருவேன். ஹெல்ப் கேட்டல யாருமே கமெண்ட் பண்ணவே இல்லை. நாட்டு சர்க்கரை இருக்குது, அது எங்களுக்கு பிடிக்காது. எங்களுக்கு சர்க்கரை நாட்டு சர்க்கரையை பற்றி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நாட்டு சர்க்கரை இது வந்து நாங்கள் ரேஷன் கடையில் தான் வாங்கினோம். தலைகீழாக பிச்சுப்பிட்டாரு. இப்படி காட்டவா? இதுவும் தலைகீழாக தான் தெரியும். இது எப்படி காட்டுறதுன்னு தெரியலையே. சரி, நீங்கள் எப்படியாவது படிச்சுக்கிறீங்க. நாட்டு சர்க்கரை எதுக்கு நல்லதுன்னு சொல்லவா? நல்ல பாலை வந்து சுண்டை காய்ச்சிட்டு, இருமல், இந்த கிளைமேட்டுக்கெல்லாம் இருமல் இருக்குல்ல, அப்போ கொஞ்சம் நாட்டு சர்க்கரை, மிளகுத்தூள், பெப்பர் பவுட்ரு அதையும் போட்டு நல்லா பாலை சுண்டை காய்ச்சி குடித்தோம்னா நம்மளோட த்ரோட்டுக்கு நல்ல இதமாக இருக்கும். இருமிக்கிட்டே இருக்காங்கள்ல, அவங்களுக்கு வந்து இது ரொம்ப நல்லது. சரிங்களா? இதை கண்டிப்பாக செய்யுங்க. ஓகே, டீ போட்டார். சரி, இதெல்லாம் எடுத்து வச்சிடுங்க. டீ கொதிச்சிருச்சு. நான் சொல்கிற விஷயம்லாம் எங்கள் அம்மா வந்து ஹோட்டல்லே இருந்துட்டாங்க. நாங்கள் லீவுக்கு எப்போவும் எங்கள் ஊருக்கு திருச்சியிலேருந்து ஆவுடையார் கோயில் போவோம். அப்போ அப்பத்தா தாத்தா 2 பேர் இருப்பாங்க. ஒவ்வொரு விஷயம் பெரியவங்கள்ட்டேருந்து நம்ம கற்றுக்கும் போது நான்லாம் ரொம்ப ஆர்வமாக இருப்பேன். அதுதான் இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். சரிங்களா? டீ போட்டு நாங்கள் குடிக்க போகிறோம். பாய்.